Hi guys, welcome back to Nagastics. நம்ம கிரண் புக்கில் ஆவரேஜ் சாப்டர் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஆவரேஜ் சாப்டரோட ஃபைனல் வீடியோங்க இது, ஓகேவா? இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிரண் புக்கில் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிற சம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபைனல் டச்சாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2021, அதாவது இந்த வருஷம் எக்ஸாம் நடந்திருக்கும் இல்லையா? சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நடந்துச்சு அண்ட் சிஜிஎல் டயர் 1 எக்ஸாம் நடந்துச்சு, லாஸ்ட் இயர் டயர் 2 நடந்துச்சு. இந்த கொஷின் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கோம், இன்னும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த கொஷின்லாம் எடுத்து சால்வ் பண்ணலாமா? இப்போது சம் நம்பர் 1ங்க. சம் நம்பர் 1 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். இதெல்லாம் பாருங்களேன், செம்ம படித்து பாருங்கள். இதெல்லாம் யோசிக்கிறாங்களா இல்லை காசு கொடுத்து வாங்குறாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்குது சம்மு. இந்த சம்மை நான் லாஸ்ட்டில் சால்வ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். சம் நம்பர் 2ங்க. சம் நம்பர் 2, the average of 3-digit number 335. Average of 3-digit number 335, 2x5, x35, next 63x406. இந்த ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3, ஆமாம் 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இஸ் 411. இந்த எல்லா நம்பரோட ஆவரேஜ் 411, ஓகேவா? தென் வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் x-1, x-3, x+3, x+5. ஆக்சுவலி இதோட ஆவரேஜ் கூட பார்த்தீங்க அப்படின்னா -3 + 3 கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு -1 5ல் சப்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ 4x + 4 இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4x + 4 அப்படின்னா ஆவரேஜ் x+1 கிடைக்கும். x+1 கிடைக்கும். பட் எக்ஸ் வேல்யூ இங்கே தான் கண்டுபிடிச்சாகணும். எக்ஸ் வேல்யூ இங்கே தான் கண்டுபிடிச்சாகணும். ஸோ இந்த சம்மை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி இதை சம் பண்ணி ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம், இதை சம் பண்ணி ஸோ டிவைட் பை 4 எழுதுவோம். அந்த 4 இங்கே எழுதிக்கிறேன். அந்த 4-ஐ இங்கே மல்டிப்ளை 5 நம்பர் இருக்கா, அப்போது 5 டிவைட் பை 5 மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ண இந்த ஆன்சர் வரும், கரெக்டாக? இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட யூனிட் டிஜிட் எடுத்துக்கிறேன். இதோட யூனிட் டிஜிட் பார்க்குறேன். இந்த சைடு எனக்கு 5 வருது, இந்த சைடு எனக்கு 5 வருது, ஓகேவா? அப்போது இங்கேயும் யூனிட் டிஜிட் எனக்கு 5 வரணும், கரெக்டாக? அப்போது 5 + 5 எனக்கு 5 + 5 10, 10 + 5 15, 15 + 6 எனக்கு 21. இந்த பிளேஸில் என்ன இருந்துச்சுன்னா எனக்கு 5 வரணும். இந்த பிளேஸில் என்ன இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 5 வரும். அப்படின்னா 4 இருந்தால் 5 வரும். தென் x = 4, ஆவரேஜ் வில் பி 5ங்க. x = 4, ஆவரேஜ் எனக்கு 5, ஓகேவா? நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 3ங்க. சம் நம்பர் 3, the average weight of 3 person ABC is 60. பாருங்கள், 3 person இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 60. இப்போது ABC இவங்களோட ஆவரேஜ் 60 அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகேவா? when D joins the group, the average weight became 65. சப்போஸ் இந்த குரூப்பில் டியும் ஜாயின் பண்ணால் இந்த ஆவரேஜ் வெயிட் became, அதாவது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசிடி 4 பேரோட ஆவரேஜ் எனக்கு 65 ஆகிருதான், ஓகேவா? அப்போது டி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 65 நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து அங்கே ஒரு 5 கம்மியாக இருக்குது. 3 டைம்ஸ் ஆஃப் 5 15 கம்மியாக இருக்குது, கரெக்டாக? அப்போ இங்கே 15 ஆட் பண்ணால் இந்த டேர்ம் எனக்கு 0 வரும். தென் டி வில் பி 80. தென் டி வில் பி 80, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம சம்மர் ரீட் பண்ணலாமா? சம்முன்னு முடியல பாருங்கள். when another person E whose weight is 3 kg less than D replaces A. அதாவது ஈயோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 kg less than Dன்னு சொல்லிட்டாங்க. அப்போது another person E அவரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 77, 3 kg less than D replaces A. the average weight of BCD became 67. average weight of BCD E became 67, ஓகேவா? வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ஏ கேட்குறாங்க. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ஏ கேட்குறாங்க. என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்மை அப்படியே விட்டுறேன். இந்த டேர்மு நமக்கு இப்போ தேவையில்ல, விட்டுடுறேன். இப்போது இந்த டேட்டா வச்சு நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டேட்டா வச்சு
ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈஸி தானே. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இதெல்லாம் பண்ணியிருப்போம். இந்த ஈயை எடுத்து இங்கே சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இ கேன்சல் ஆயிரும். பிசிடி எடுத்து இந்த பிசிடி எடுத்து இங்கே சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஏ கிடச்சிரும். பிசிடி எடுத்து அங்கே சப்ராக்ட் பண்ணால் ஏ கிடச்சிரும். ஓகேவா? இதை அப்படியே பண்ண பாருங்கள். 65 தூக்கி வெளியில் வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் எனக்கு 0, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 12 இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்குது. பட் 4 டைம்ஸ் ஆஃப் 2 8. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணும், இந்த டேர்மை இங்கே சப்ராக்ட் பண்ணும். அதாவது 8 - 12 -4 அண்ட் -4 இங்கே சப்ராக்ட் பண்ணும். -4 இங்கே சப்ராக்ட் பண்ணால் +4 ஆகும். -4 அங்கே சப்ராக்ட் பண்ணால் +4 ஆகும். எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, அது 0 -4. கரெக்டாக? 0 -4. இந்த -4 இங்கே சப்ராக்ட் பண்ணால் +4 ஆயிரும். இந்த +4 இங்கே ஆட் பண்ணால் ஆன்சர் will be 69. ஆன்சர் will be 69. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 4ங்க. சம் நம்பர் 4, the average of the square of 4 consecutive odd natural number is 201. The average of 7 times of the largest number, 3 times of the smallest number கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டாலே எப்படி எழுதணும் அப்படின்னா, x - 3, x - 1, x + 1, x + 3. இப்படி தான் இந்த 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர் இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போது இதோட ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? அப்போது இதுக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் பண்ணி அப்படியே சம் பண்ணால், அப்படியே நான் சம் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 201 × 4. 201 × 4ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்போ இந்த சம்மை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர், a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது அதுக்கு ஃபார்முலா 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். கரெக்டாக? சேம் இங்கே பாருங்களேன், a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். கரெக்டாக? இஸ் ஈக்குவல் டு 201 × 4 அப்படின்றது. கரெக்டாக? இந்த டேர்மில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2வை அப்படியே காமனாக கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே x ஸ்கொயர். அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் 9 + 1 எனக்கு 10. கரெக்டாக? இங்கே 201 × 2 இருக்குது. 2 அகைன் கேன்சல் பண்ணால் இங்கே எனக்கு 5 ஆயிரும். 2 கேன்சல் ஆயிரும். தென் 5 இங்கே சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் = 196. தென் x will be 14. x கிடைச்சிருச்சு. பட் சம்மில் என்ன கேட்குறாங்க? 7 டைம்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர் 3 டைம்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ 7 டைம்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர், அப்போ இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். 7 டைம்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர் 17 இருக்கும். ஸோ 7 டைம்ஸ் 119 இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர், அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் எனக்கு 11 இருக்கும். அப்போது 3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 33. இதுக்கு ஆவரேஜ் டிவைட் பை 2 அப்படின்னு எழுதலாமா? அப்படியே ஆட் பண்ணுங்கள். 122 152 டிவைட் பை 2 76. 76 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். இட் வில் பி 76. ஓகேவா? இதெல்லாம் சிஹெச்எஸ்எல் இப்போது, அதாவது மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட்டில் முடிஞ்சது இல்லையா, அந்த கொஷின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 5ங்க. சம் நம்பர் 5, what is the ratio of the average of first 8 prime number to average of first 10 even natural numberன்னு கேட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 8 ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. அதாவது அப் டு 25 வரைக்கும். இந்த டேட்டாலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மெமோரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப் டு 25 வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்கும்? 9 ப்ரைம் நம்பர் இருக்கும். அதோட சம் கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வருதா சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதோட சம் 100. ஓகேவா? இதெல்லாம் மெமோரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போது 9 ப்ரைம் நம்பர் 100 அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 ப்ரைம் நம்பர் சம் எவ்வளோ இருக்குன்னா 77. ஏன்னா 100ல்
ஒரு 23 சப்ராக்ட் பண்ண அந்த லாஸ்ட் பிரைம் நம்பர் 23 சப்ராக்ட் பண்ணிட்டா 77 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 8 பிரைம் நம்பர் 77, இதோட ஆவரேஜ் டிவைட் பை 8 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கும் எதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க? ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ஈவன் நேச்சுரல் நம்பர். ஈவன் நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா என்ன? n + 1 சொல்லியிருப்பேன். ஆட் நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா n. இதெல்லாம் மறக்கக்கூடாது, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ ஈவன் நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா n + 1. அப்போ 10 + 1 11. இது ரெண்டுத்துக்கும் எனக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்படியே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 7:2 8ங்க. 7:8 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 6ங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற சம் மட்டும் தான் இங்கே எடுத்து வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியாக, டெட் ஈஸியாக இருக்கிற சம்மெல்லாம் விட்டுருவேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து என்னடா சிஹெச்எஸ் சம்மு இவ்வளோ கொலை கொடூரமாக இருக்குது, சிஹெச்எல் சம்மு அதை விட கொலை கொடூரமாக இருக்குலாம் நினச்சிடாதீங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். டெட் ஈஸியான சம்லாம் நிறைய இருக்கும். ஓகேவா? பட் இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா? சம் நம்பர் 6. The average of 3 numbers a, b, c is 2 more than c ஆங்க. அதாவது abc வந்து c விட 2 எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அப்போ c எனக்கு x அப்படின்னா abc x plus 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? The average of ab is 48. ab ஓட ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க 48. ஓகேவா? if d is, ஸோ நெக்ஸ்ட் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. ABCCX ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சம் பொறுத்தளவுக்கு இந்த ஏபிசியில் சியை சப்ராக்ட் பண்ணால் ஏபி கிடைக்கும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? காமனாக எக்ஸை தூக்கி வெளியில் வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் 0 ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்குது. 3 டைம்ஸ் ஆஃப் 2 6. ஓகேவா? அப்போது இந்த 6க்கு ஆவரேஜ் எடுக்கணும், டிவைட் பை 2. அப்போது 3 ஆட் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 48. கரெக்டாக? அப்போது எக்ஸோட வேல்யூ 45 இருக்கும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 45 இருக்கும். இப்போ சம் இன்னும் முடியல. நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் டி இஸ் 10 less than சி, டி வந்து 10 less than சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? அப்போது சியோட வேல்யூ எக்ஸ் தானே சி. அப்போது டி இஸ் 35, சியோட வேல்யூ எனக்கு 45. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? தென் ஆவரேஜ் ஆஃப் சிடி, சிக்கும் டிக்கும் எனக்கு ஆவரேஜ் கேட்குறாங்க. இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 40. அதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? 40 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் 7ங்க. சம் நம்பர் 7. த ஆவரேஜ் ஸ்கோர் இன் மேத்தமெட்டிக்ஸ் 90 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆஃப் செக்ஷன் ஏ அண்ட் பி கிளாஸ் 9 இஸ் 63. கிளாஸ் 9ல் 90 ஸ்டூடெண்ட் இருக்காங்களாம். அவங்களோட ஆவரேஜ், மொத்த ஆவரேஜ் கிளாஸ் ஏ பி அவங்க மொத்தம் 90 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் எனக்கு 63. மொத்தம் ஆவரேஜ் எனக்கு 63. ஓகேவா? த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஏ வேர் 10 more than பி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 more than பியா. அப்போது ஏ எனக்கு 50 இருந்தார் அப்படின்னா பி எனக்கு 40 இருப்பார். அப்போ தான் 10 எக்ஸ்ட்ரா இருப்பார். கரெக்டாக? The average score of student A was 30% more than the student B அப்படி சொல்லிட்டாங்க. கரெக்டாக? அப்போது A எனக்கு 13x ரேஷியோ எடுத்துக்கிறேன். A எனக்கு 13xஆ, B எனக்கு 10xஆ இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? The average score of B is, பியோட ஏஜ் கேட்குறாங்க. ஈஸி தானே? சால்வ் பண்ணிடலாம்ல. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்? 10xை தூக்கி வெளியில் வச்சுக்கிறேன். 10x. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். 10xோட இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. எவ்வளோ இருக்குது? 3x இருக்குது. அப்போது 50 டைம்ஸ் ஆஃப் 3x 150 எக்ஸு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அப்போது டிவைட் பை 90. எனக்கு 50 + 40 90. ஓகேவா? அப்படியே கேன்சல் பண்ணால் எனக்கு +5x டிவைட் பை 3 கிடைக்குது. +5x டிவைட் பை 3 கிடைக்குது. கரெக்டாக? அதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் 30 + 5 35x டிவைட் பை 3 = 63. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7ஆல் கேன்சல் பண்ணாங்க 5 டைம்ஸ். இங்கே எனக்கு 9 டைம்ஸா. தென் x =
27 டிவைட் பை 5 கரெக்டாக 3 மல்டிப்ளை பண்ணால் 27 டிவைட் பை 5 கிடைக்கும். பட் அவங்க எக்ஸு கேட்கல, என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பி கேட்குறாங்க. ஓகேவா, ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பி பார்த்தீங்கன்னா 10x, தென் 10x will be 54. 54 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா, சம் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் நம்பர் 8ங்க. The number of students in section A and section B of a class are 40, 52. So same as previous sum. Same as previous sum. இது பார்த்தீங்க அப்படின்னா 15th நவம்பரில் கேட்ட சம். இது 15th நவம்பரில் இந்த சம் கேட்டாங்க. நெக்ஸ்ட் டே 16th நவம்பரில் இந்த சம் கேட்டிருந்தாங்க. 16th நவம்பரில் இந்த சம் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், சேம் அஸ் டிட்டோவா அப்படியே நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு நீங்கள், அதாவது ஃபஸ்ட்டு டே ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நடந்துருச்சு, நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு நீங்கள் போகிறீங்க, நெக்ஸ்ட்டு டே உங்களுக்கு எக்ஸாம் இருந்தால், ஸோ ப்ரீவியஸ் டே சம்மெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க. அது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல 2 இடத்துல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 மார்க் ஒரு ஸ்கோரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் நம்பர் 9ங்க. Average of 5 positive number is 56. Average of 5 positive number 56. ஓகேவா, the first number is 3/4 of the sum of the last fourth number. சேம் மாடலில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப், அதாவது 4 நம்பரோட சம்முக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:4, அதாவது 3x 4xன்னு வச்சுக்கலாமா. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட்டு 4 நம்பர் இஸ், லாஸ்ட்டு 4 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ரேஷியோவுக்கு ஆவரேஜ் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். கரெக்டாக, அப்போ நான் அந்த ரேஷியோக்கு ஆவரேஜ் எடுக்கிறேன். சம் எனக்கு 7x, டோட்டலாக எனக்கு 5 நம்பர், ஆவரேஜ் எடுத்தாச்சு, இஸ் ஈக்குவல் டு 56. ஓகேவா, இங்கே இந்த 4 நம்பருக்கு தானே ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ 4x டிவைட் பை 4 எழுதலாமா. அப்போ 4 கேன்சல் பண்ணிங்கன்னா x கிடைக்கும். இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 7 டிவைட் பை 5 ஈக்குவல் டு 56 கிடைக்கும். ஓகேவா, 7 கேன்சல் பண்ணால் எனக்கு 8 டைம்ஸ் ஆஃப் 5 40. அப்போ 40 தாங்க ஆன்சர். 40 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா. சம் நம்பர் 10ங்க. சம் நம்பர் 10 ஃபைனல் சம். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிஷோர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் தேர் சில்ட்ரன். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிஷோர், அவரோட ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன் 6 years ago was 38. இந்த மாதிரி 6 years ago, 8 years ago, 5 years agoன்னு கொடுத்துட்டாங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, அப்போது இவருக்கு ப்ரெசண்ட்டில் 44, 6 years ago எனக்கு 38னா ப்ரெசண்ட்டில் எனக்கு 44 இருக்குமோ. ஓகேவா, அண்டு தட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் தேர் சில்ட்ரன், அவரோட ஒய்ஃபுக்கும் அவங்களோட சில்ட்ரனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 years ago 32, தென் ப்ரெசண்ட்டில் 40 இருந்திருக்கும். ஓகேவா, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் த கிஷோர்னு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிள் சம். கரெக்டாக, ரொம்பவே ஈஸியான டாஸ்க்கு. இந்த டேர்மை அப்படியே தூக்கி இங்கே சப்ரைட் பண்ணால் எனக்கு ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் கேன்சல் ஆகி கிஷோர் ஏஜ் கிடச்சிரும். கரெக்டாக, அப்போ என்ன பண்ணலாம், 40 தூக்கி வெளியில் வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் 0 ஆயிரும். இங்கே எக்ஸ்ட்ரா எனக்கு 4 இருக்குது, பட் 3 மெம்பருக்கு 12. ஓகேவா, இந்த 12 என்ன பண்ணும், இங்கே ஆட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். ஆன்சர் வில் பி 52. ஆன்சர் வில் பி 52. சம் சால்வ் பண்ணியாச்சா. பாருங்கள், டயர் 2 சம்மே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் டயர் 1 சம்மு, சிஹெச்எஸ்எல் சம்மு எப்படி இருக்குன்னு இந்த செம்மை சால்வ் பண்ணலாமா. இந்த செம்மை யாராச்சும் சால்வ் பண்ணிங்களா? சால்வ் பண்ணியிருந்தா ஆன்சர் என்ன வருது, இல்லை இதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருந்தாலும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு சில பேருக்கு இந்த சம்மே புரிஞ்சிருக்காது, அவங்களாம் வாங்க இந்த சம்மை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, த நம்பர் 2, 3, 4, 5 அக்கர்ஸ் 2 + 5k and 5k - 7, 2k - 3 and k + 2 டைம்ஸ். அதாவது 2 அப்படிங்கிற நம்பர் இவ்வளோ டைம்ஸ் அக்கர் ஆகுதுங்க. 2 அப்படிங்கிற நம்பர், இப்போ ஒரு 2 அப்படிங்கிற நம்பர் 5 டைம்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போது 5 தான் நம்பர் ஆஃப் டேர்ம், எனக்கு 2
ஆவரேஜ், டூ ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ அந்த வேர்டிங்ஸை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 2 + 5k இதெல்லாம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். 5k - 7 அண்ட் 2k - 3 k + 2 இதெல்லாம் நம்பர் ஆஃப் டேர்ம். இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 the average of the number is 2.85. இதுக்கு நீங்க ஆவரேஜ் எடுத்தா 2.85 கிடைக்குமா? The number 2 replaced by 6 in all the place. Suppose இந்த எல்லா பிளேஸ்லையும் 2வை நான் replace பண்ணிட்டு 6 அப்படின்னு எடுத்தா நியூ ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2வை நான் replace பண்ணிட்டு 6ன்னு எடுத்தா நியூ ஆவரேஜ் என்ன கேட்டிருக்காங்க. இதான் சம்மு புரிஞ்சிருச்சா? சம்மு புரியலைன்னா இன்னொரு டைம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இந்த சம் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம ட்ரிக்கில் சால்வ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு நம்பரை காமனாக தூக்கி வெளியில் எழுப்போம். நான் என்ன பண்ணுறேன், இந்த 2.85 என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 - 1.5 எழுதலாம். 3 - 0.15 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டாக 2.85 கிடச்சிருமா? இப்போது 3யை நான் ரெஃபரன்ஸாக எடுத்தால் இந்த டேர்ம் எனக்கு 0 ஆயிரும். -1 இங்கே கரெக்டாக. அப்போது -2 - 5k. ஓகேவா? இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்குது. ஸோ 2k - 3. இங்கே எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. ஸோ 2k + 4. இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2k + 4 கிடைக்கும். அண்ட் இதுக்கு ஆவரேஜ், இந்த எல்லா நம்பருக்கும் ஆவரேஜ் எடுத்தால் அது எவ்வளோ இஸ் ஈக்குவல் டு -0.15 இருக்கும். இதான் கான்செப்ட். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, -0.15 இருக்குது. இதுதான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த டேர்மை நான் ஆட் பண்ணுறேன். -5k இங்கே +4k இருக்குது. ஸோ -k. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு -2 - 3 - 5 + 4 -1 இந்த டேர்ம்லாம் ஆட் பண்ணால் -k -5 வருது. இதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். கரெக்டாக? அப்போ இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும். 5, 10, 12, 13k. கரெக்டாக? மொத்தமாக எனக்கு 13k. 2 இங்கே பாருல -7 -3 10 10 - 4 -6 அதாவது -6. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0.15. அதாவது 0.15 -0.15 எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு டிவைட் பை 100 எழுதலாம். அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 3/20 எழுதலாம். ஓகேவா? அப்போ 0.15 3/20 அப்படின்னு எழுதலாம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3/20 அப்படின்னு எழுதிக்கிறேன். -3/20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ கே வேல்யூ இந்த பிளேஸில் என்ன இருந்துச்சுன்னா, கே வேல்யூ இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா எனக்கு -3/20 வரும்னா 1 இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. கே வேல்யூ 2ஆக இருந்துச்சு அப்படின்னா, கே வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா, if k is equal to 2 இங்கே நல்லா கவனிங்க, 26 - 6 20ன்னு கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ கே வேல்யூ கிடச்சிருச்சு 2. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது கே வேல்யூ 2ன்னு இங்கே அப்ளை பண்ணணும். கே வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 12. இங்கே 10 - 7 எனக்கு 3. இங்கே 4 - 3 1. k + 2 + 2 4. இதுக்கு 2, 3, 4, 5 அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இந்த 6க்கு பதிலாக இதுதான் இங்கே சொல்ல வராங்க. லேட்டர் ஆன் the number 2 was replaced by 6. இந்த 2வை பதிலாக நான் 6 வச்சேன். இந்த 2க்கு பதிலாக நான் 6 அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டா எனக்கு நியூ ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். இது ஈஸியான விஷயம் தானே. அப்போது என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 or 4 தூக்கி வெளியில் வச்சுக்கிறேன். 4 தூக்கி வெளியில் வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் 0 ஆயிரும். இங்கே -1 அப்போது -3. 4 விட இங்கே எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அப்போ +24. இங்கே 4 எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்குது, +4. ஓகேவா? அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு 25 டினாமினேட்டரில் 15 + 5 20. 15 + 5 20. அப்படியே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 20 அப்படிங்கிறது 1 டைம். ரிமைனிங் 5/20 இருக்குமா? அப்போது 1/4 25. அப்போது இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5.25 தாங்க ஆன்சர். 5.25 தான் ஆன்சர். இதுதான்
என்னோட ஆன்சர். இப்படி தான் சம்மை சால்வ் பண்ணணும். ஓகேவா? மெத்தடில் சால்வ் பண்ணால் இப்படி தான் சால்வ் பண்ணணும். பட் இதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். கரெக்டாக இப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? இதுக்குள்ளே நம்ம 4 சம் சால்வ் பண்ணிடலாம். அந்த ஒரு சம்மை சால்வ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம 4 சம்மை சால்வ் பண்ணலாம். அவ்வளோ டைம் எடுக்கும். பட் இந்த சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது இந்த சம்மை எப்படி நம்ம கிராக் பண்ணலாம், இந்த சம்மை எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக ஒரு ட்ரிக் கிடச்சிருச்சுங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வருஷம் சிஹெச்எஸ்ல இதை பிகின் பண்ணி விட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வரலாம் எக்ஸ்பெக்டட் சம்மு. ஸோ இங்கே ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 2.85. ஆவரேஜ் என்ன? 2.85. 2.85 என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா 285 டிவைட் பை 100 எழுதலாம். 285 டிவைட் பை 100 அப்படி சொல்லிட்டு எழுதலாம். அப்போ இந்த 285 டிவைட் பை 100 5ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு 57 டிவைட் பை 20 கிடைக்கும். 57 டிவைட் பை 20 கிடைக்கும். ஓகேவா? 2.85 57 டிவைட் பை 20 எழுதலாம். ஓகேவா? அப்போது ஆவரேஜ் இது அப்படின்னா இங்கே மேலே இருக்கிறது என்னவா இருக்கும்? மேலே இருக்கிறது என்னவா இருக்கும்? சம் ஆஃப் த நம்பர். கரெக்டாக? சம் ஆஃப் த நம்பர். இது என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இது எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தானே இது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தானே இது? இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 5 10 12 13. கரெக்டாக? 13k மைனஸ் 6 வந்தது. கரெக்டாக? இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம் இது. அப்போ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. சம் கரெக்டாக வரும். ஓகேவா? தென் 13k இந்த 6 அங்கே கொண்டு போனீங்கன்னா எனக்கு 26. தென் k ஈக்குவல் டு 2. கரெக்டாக? இங்கே பார்த்தாலே தெரியுது k ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சா? இப்போது எனக்கு கேவோட வேல்யூ கிடச்சிருச்சு. சம்மை சால்வ் பண்ணுறது அவ்வளோதாங்க. டெட் ஈஸி. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். k ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ணால் அங்கே என்ன கிடைக்கும்? 12 3 1 4. கரெக்டாக? இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5. இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5.25 கிடச்சிரும். 5.25 கிடச்சிரும். ஓகேவா? அவ்வளோதாங்க சம். அவ்வளோதான் சம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்கு. இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் பசங்க எல்லாருக்கும் இந்த ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ப்ளேஸ் ஆகி உள்ளே போகட்டும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.